மகாசேனா தமிழ் தடத்தின் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் அழுகுணி சித்தரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். இந்த சித்தர் விவசாய குலத்தில் தோன்றியவர். ஸ்ரீ கருவூரார் சித்தர் காலத்திற்கு முன்னொத்தவராக அறியப்படுகின்றார். நெடுங்காலம் வாழும் கலையில் காகபுஜன்ற சுவாமியை போல் இவரும் காரிய சித்து கைவர பெற்றவர் ஆவார். உலோபமுத்திரை அம்மையின் மைந்தராக இந்த சித்தர் போற்றப்படுகின்றார். சித்தி முறையில் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை மூலமாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல உருவங்களில் அழுகணி சித்தர் சுற்றி திரிந்திருக்கிறார். கருவூரார் நூல் ஒன்றில் இவர் அழுகின்ற கண்ணீராய் இருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. அரிய கல்ப மூலிகைகளான அழுகண்ணி, தொழுகண்ணி ஆகியவற்றை பயன்படுத்தி காயசித்தி கைவர பெற்றமையாலும் அழகிய வார்த்தைகளை அணிகலன்களாக கொண்டு தமிழ் பாடல்கள் புனைந்ததாலும் இவருக்கு இந்த பெயர் உருவாயிற்று. அழகு அணி சித்தர் என்பது நாளடைவில் திரிந்து அழுகுணி சித்தர் என்றாகிவிட்டது. இவர் ஒரு வார்த்தைக்கு முற்றிலும் மாறுபட்ட இரு பொருள் வரக்கூடிய விதமாக எழுதுவதில் வல்லவர். இந்த உலகத்தில் பணம் வேண்டுமென்றால் பல பேரிடம் தாழ்ந்து போக வேண்டியிருக்கிறது, கை கட்டி நிற்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலைக்கு என்னை ஆளாக்காமல் என்றும் நிலைக்கும் பொருளான மெய்ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று அன்னை பராசக்தியை வேண்டுகிறார். இவருடைய பாடல்களில் யோகம் பற்றிய ஆழமான கருத்துக்களே அதிகமாக உள்ளது. இந்த கருத்துக்கள் அனைத்தும் படிப்பவர்களுக்கு மயக்கும் விதத்தில் உள்ளது. ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. பிறப்பும் அதனால் வரும் இறப்பும் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. பிறப்பும் இறப்பும் இல்லாத ஆன்மா தன் உண்மை இயல்பை அறியும் பொழுது மரண பயம் அற்று போகும். இதனை தான் ஆன்ம விடுதலை என வேதங்கள் கூறுகின்றன. ஆன்மா அழிவில்லாதது. ஐம்பூத சேர்க்கையிலான பருவ உடல் மட்டுமே அழிகிறது. வினை பயனுக்கேற்ப வேறொரு உடலை தேட வேண்டியிருக்கிறது. ஆசைகளும் அவற்றின் விளைவுகளான வினைகளும் அற்றுவிடுமாயின் உடல் விட்டு உடல் என்று ஓட தேவையில்லை. ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் குழந்தைகள் அழுது அடம் பிடித்து பெற்றோரிடம் எளிதாக பெற்றுவிடுவர். இதை போலவே தனக்கு முக்தி கிடைக்க எண்ணிய சித்தர் உலகத்தின் அன்னையான அம்பிகை நீலாயதாட்சியிடம் அழுது பெற்றுள்ளார். இதனால் இவர் அழுகுணி சித்தர் என்றே பெயர் பெற்றார். கோரகரின் சீடரான அழுகுணி சித்தர் இத்தல அம்பிகை மீது அதீத பக்தி கொண்டு இங்கேயே தங்கி தினமும் அம்பிகையை வழிபட்டார். அம்பிகையிடம் முக்தி வேண்டி சிறுவன் போல கண்ணீர் விட்டு அழுது அடம் பிடித்து பிரார்த்தனை செய்தார். அம்பிகையும் அவருக்கு அருள் புரிய சிவனிடம் வேண்டவே அவர் சித்தருக்கு முக்தி கொடுத்தருளினார். இவரது ஜீவ சமாதி இக்கோயிலிலே உள்ளது. வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி, தாழைப்பழத்தை விட்டு சாகாமற் சாகவல்லோ, வாழைப்பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ. பொதுவாக இவரது பாடல்களில் உன்னை அறியாமல் உலகத்தில் உள்ளவைகளை அறிவதால் எந்தவித பயனும் இல்லை என்னும் கருத்தை வலியுறுத்துவதை காணலாம். இவர் அழுகணி சித்தர் பாடல் 200, ஞான சூத்திரம் 24, அழுகன் வைத்தியம், அழுகன் யோகம், அழுகன் ஞானம் ஆகிய நூல்களை இயற்றியதாக சொல்லப்படுகிறது. நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாயதாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் இவர் சமாதி இன்றும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. தாடி முடியுமாக இந்த சித்தர் நடந்து கொண்டிருப்பார். அவர் கண்களில் இருந்து நீர் ஊற்றிக் கொண்டிருக்கும். அவரை அங்கே பார்த்தேன், இவ்விடத்தில் பார்த்தேன் என்பார்கள். ஆனால் எங்கும் தங்க மாட்டார். முடிவில்லாத வழி பயணத்தில் போய்கொண்டே இருப்பார். யார் எது கேட்டாலும் பதில் கூறவும் மாட்டார். அவர் கண்கள் மட்டும் அழுது கொண்டே இருக்கும். இதனாலேயே இச்சித்தருக்கு அழுகன் சித்தர் என்று வழங்கினார். காலப்போக்கில் அழுகண்ணர் என்றும் அழுகணி சித்தர் என்றும் அழுகுணி சித்தர் என்றும் வழங்கினார் என்பதும் தெரிய வருகிறது. இச்சித்தர் ஊரை பார்த்து அழுதார், உலகை பார்த்து அழுதார், தன்னையே பார்த்தும் அழுதார். பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாதோ என்று பாடுகின்றார்.
இப்பாடலில் கண்ணம்மா என்று பாடுவது இறைவனைத்தான். பிற்காலத்தில் வந்த பாரதியாரின் பாட்டும் இதன் அடிப்படையில் தானோ என்று தோன்றுகிறது. அழுகுணி சித்தரின் தியான செய்யுள். மாய மயக்கம் நீக்கி காய கல்பம் தேடி அழுகண்ணி மூலிகை அருளிய ஆன்ம சித்தரே, எம் ஊழ்வினையோட உம் கழல் பிடித்து கிடந்தோம், மனக்கலக்கம் நீக்கி மகிழ்ச்சி அருள்வாய் அழுகணி சுவாமியே. நவகிரகத்தில் ராகு பகவானை பிரதிபலிக்கும் இவரை வணங்குவதால் நமது ஜாதகத்தில் ராகுவினால் உண்டாகும் தோஷத்தை தீர்ப்பவராக உள்ளார். இவரை வழிபடுவதால் நாகதோஷம் அகலும், மாயை அகன்று மன தெளிவு ஏற்படும். ராகு தசை நடப்பில் இருக்கும் பொழுது கணவன் மனைவி இடையே உள்ள தாம்பத்திய பிரச்சனைகள் அகலும், தீய பழக்கங்கள் அகலும். ஜாதகத்தில் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கலத்திர தோஷம் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும், வீண் பயம் அகன்று தன் பலம் கூடும், நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு அகலும். இச்சித்தரை ஒரு சனிக்கிழமை அன்று தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தின் அருகில் உள்ள சித்தர் பீடத்திற்கு சென்று கருப்பு வஸ்திரம், வில்வம் அல்லது பச்சிலைகள் அல்லது துளசி அல்லது கதிர் பச்சை அல்லது விபூதி பச்சை ஆகியவற்றின் ஏதேனும் ஒன்றை கொண்டு பூஜிக்கலாம். ஓம் வசி அழுகணி சித்தரே போற்றி என்று 108 முறை ஜபிக்க வேண்டும். அதன் பின்பு நிவேதனமாக 4வது முறை அரிசி களைந்த தண்ணீரை வடிகட்டி வைக்க வேண்டும். பிறகு நம் பிரார்த்தனைகளை மனமுருகி கூறி தீபாராதனை காட்ட அனைத்து வித நற்பலன்களையும் கிடைக்கப் பெறும். மூலிகை அலங்கார பிரியராகிய ஸ்ரீ அழுகுணி சித்தர் சுவாமியே போற்றி. அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சித்தரின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கலாம். சித்தத்தை அறிந்து சிந்தை தெளிந்து சிவமயத்தில் மூழ்குவோம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆதரவுகளை எதிர்பார்த்து நான் தமிழ் விரும்பி